நம்பர் 1, நாசா ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டெக்னாலஜி பூமிக்கு அடியில புதைக்கப்பட்டவங்களா அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நிலநடுக்கத்தினால பூமிக்கு அடியில சிக்கி கொண்டவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஈஸியா தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில தான் இந்த டெக்னாலஜி இருக்குது. நாசா கண்டுபிடிச்ச இந்த டெக்னாலஜி வச்சு நேபாளத்தில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கத்துல 20 to 30 அடி ஆழத்துல சிக்கி கொண்டவங்கள இந்த டெக்னாலஜி வச்சு ஈஸியாவே கண்டுபிடிக்கப்பட்டதான். அப்போ எந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. நம்பர் 2, இந்த உலகம் முழுவதும் பல ஃபேமஸான பிராண்டுகள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு பிராண்டுமே அவங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்காக அதிகமா செலவு பண்ணக்கூடியதுன்னு பார்த்தா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டை வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து தான் தீர்மானிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பிராண்டுமே ஒவ்வொரு வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க இல்லையா, அதுல ஒன்று தான் எம்சி டொனால்ட் செய்யக்கூடிய ரொம்ப வித்தியாசமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு நிழல் தெரியுது இல்லையா, இந்த ஒரு நிழல் சூரியனோட ஒளிக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும். ஸோ சூரிய ஒளி மூலியமா நகர்ந்து பார்க்கக்கூடிய இந்த ஒரு நிழல் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நம்ம எதை சாப்பிடலாம் அப்படின்றத குறிக்குது. உண்மையுமே இது ஒரு வித்தியாசமான அட்வர்டைஸ்மெண்ட்னே சொல்லலாம். சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 3, பொதுவாக நம்மளுடைய ஸ்கூல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா டீச்சர் இருப்பாங்க. அந்த டீச்சரோட ஸ்டூடெண்ட் அந்த ஒரு ஸ்கூலுக்கு டீச்சரா வந்தா நம்ம கிட்ட ரொம்ப பெருமையா பேசுவாங்க இல்லையா. லிட்டரலா அதே போல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஜே தாம்சன் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சாருன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஜே தாம்சனோட ஸ்டூடெண்ட் தான் ரதர்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் பாத்தீங்கன்னா புரோட்டானை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, தாம்சனோட ஸ்டூடெண்ட் தான் இப்படி இருக்காருன்னு பார்த்தா ரதர்போர்ட்டோட ஸ்டூடெண்ட் தான் நியூட்ரானையே கண்டுபிடிச்சதான். நியூட்ரானை கண்டுபிடிச்சவரு ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா ரதர்போர்ட்டோட ஸ்டூடெண்ட் தான். நம்பர் 4, நிக்கோலா டெஸ்லா 1898ல பாத்தீங்கன்னா ஒரு பூகம்ப மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஒரு பூகம்ப மிஷின் பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்தானதுன்னே சொல்லலாம். பிகாஸ் இது 9 அணு உலை அளவுக்கான நிலநடுக்கத்தை ஏற்படுத்துமாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு பூகம்ப மிஷினை டெஸ்லா கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிக்கோலா டெஸ்லா என்ன நினைச்சாருன்னு தெரியல, இது இருந்தா கண்டிப்பா ஃபியூச்சர்ல மக்கள் தவறாதான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இந்த மனித இனமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அவர் கையாலே அவர் கண்டுபிடிச்ச இந்த ஒரு பூகம்ப மிஷினை அழிச்சிட்டாராங்க. நம்பர் 5, நம்ம எல்லாருக்குமே தோனி, விராட் கோலின்னு சொல்லிட்டு இவங்களை பத்தின நிறைய விஷயங்கள் தெரியும். இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை பாதி கூட நமக்கு மத்த கிரிக்கெட்டர்ஸ் பத்தி தெரியாது. அதனால இப்ப நான் ரோஹித் சர்மாவை பத்தி சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ரோஹித் சர்மா தான் இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல அதிகமா சதம் அடிச்ச ஆளா இருக்காரு. இவர் மட்டும் தான் சதம் அடிச்சிருக்காரான்னு சொல்லிட்டு நான் சொல்லல. இவர் கூடவே சச்சின் டெண்டுல்கரும் பாத்தீங்கன்னா அதிக சதங்களை வேர்ல்ட் கப் மேட்ச்ல அடிச்சிருக்காரு. இது வரைக்கும் நடந்த வேர்ல்ட் கப் மேட்ச்ல 2015ல இருந்து வரைக்குமே ரோஹித் சர்மா 6 சதங்களை அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் எடுத்துட்டீங்கன்னா 1992ல இருந்து 2011 வரைக்குமே இவருமே வேர்ல்ட் கப் மேட்ச்ல 6 சதங்களை அடிச்சிருக்காரு. உங்களுக்கு எந்த ஒரு கிரிக்கெட் பிளேயரை பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்பர் 6, இனி நாம வச்சிருக்கக்கூடிய எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே கண்டிப்பா நம்மளுடைய மொபைல் போன்ல பல ஆப்கள் இருக்கும். அதுல ஒண்ணு கண்டிப்பா போன் பே இருக்கும். இந்த போன் பே ஆப் 2015ல முதல்ல சமீர் நிகாம் அப்படின்ற இவரால் தான் தொடங்கப்பட்டது. இவருக்கு இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. சோ இதுக்காகவே இவர் பாத்தீங்கன்னா போன் பேவை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பா போன் பேவை யூஸ் பண்ணாத யாருமே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட போன் பேவோட இன்னைக்கு நிக்கிற சுத்து மதிப்பு எவ்வளவுனா 1500 கோடியாம். கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. சரி வாங்க அடுத்த அமேசிங்கான ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 7, ரிலையன்ஸ் கம்பெனியை விட அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடியது டாடா கம்பெனின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். முகேஷ் அம்பானியோட ரிலையன்ஸ் கம்பெனி 45% ஷேரும், ரத்தன் டாட்டாவோட டாடா கம்பெனி 62 ஷேரும் இருக்குது. இப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளோட இந்தியாவோட டாப் 10 பணக்கார லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ரத்தன் டாட்டாவோட பேரே இருக்காது. இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ரத்தன் டாட்டா அவரோட 61% ஷேரை பாத்தீங்கன்னா அவர் மட்டுமே எடுத்துக்கல. பிகாஸ் அவருக்கு வரக்கூடிய அதிகமான லாபத்தை அறக்கட்டளை அண்ட் அனாதை இல்லங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்க எல்லாத்தையுமே டொனேஷனா டொனேட் பண்ணிட்டு வராம். இதுவே ரத்தன் டாட்டா இந்த மாதிரியான நன்கொடைகளை கொடுக்காம அவர் மட்டும் எல்லா பணத்தையுமே வச்சுக்கிட்டாருன்னா இந்தியா என்ன இந்த ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய பணக்கார இவர் தான் இருந்திருப்பாரு. உண்மையாலுமே ரத்தன் டாட்டா கிரேட் தான் சொல்லி ஆகணும். நம்பர் 8, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க பேச்சு ஃப்ரீயாவோ அப்படி எல்லாம் போர் அடிக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுடைய கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு அனிமல் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ரிசல்ட் எல்லா அனிமலோட சவுண்டுமே நீங்க கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஒரு நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாருமே ஃப்ரிட்ஜுக்குள்ள தலை விட்டு இருக்க மாதிரியான இமேஜஸா வரும். ஆனா இந்த மாதிரியான இமேஜஸ் எதுக்காக கூகுள்ல வருதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்குமே யாருக்குமே தெரியாத ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்குது. வேணும்னா நீங்க என்னைக்காச்சும் சும்மா இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரிக்குமே ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? நம்பர் 9, நம்மளுடைய எல்லாரோட மொபைல் போன்லுமே கண்டிப்பா கால்குலேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். இந்த ஆப் சம்டைம்ஸ் நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கணக்குகளை போடுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்காகவே நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா தனியா சயின்டிபிக் கால்குலேட்டர் வாங்குவோம் இல்லையா. ஆனா இதனால வரைக்கும் இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ற நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த ஒரு கால்குலேட்டர் நம்ம இதனால வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஷேப்ல தான் யூஸ் பண்ணிருப்போம். இதுவே நீங்க லேண்ட்ஸ்கேப் மோட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சாதாரணமா இருக்கக்கூடிய இந்த ஒரு கால்குலேட்டர் சயின்டிபிக் கால்குலேட்டரா சேஞ்ச் ஆகும். சோ இப்பவே போயிட்டு நீங்க உங்களுடைய கால்குலேட்டர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்பர் 10, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க வாட்ஸ்அப் அதிகமா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ட்ரிக் எல்லாத்தையுமே கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இது எல்லாத்தையுமே நீங்க யார்கிட்டயாச்சும் மெசேஜ் பண்ணும்போது அப்படி இல்ல ஸ்டேட்டஸ் போடும்போது யூஸ் ஆகலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நீங்க மெசேஜ் டைப் பண்ணிருங்க. டைப்
டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்லயும் எண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிம்பிளா 3 முறை டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபாண்ட் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுறது நல்லாவே தெரியும். சோ ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணி அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க டைப் பண்ணி இருக்கக்கூடிய மெசேஜ்ல லைன் வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சிம்பிளை எண்ட்லயுமே ஸ்டார்டிங்லயுமே போட்டுருங்க. இந்த மாதிரி போறதுனால நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்ல இந்த மாதிரியான கோடு வந்துருங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்க யாருக்காவது மெசேஜ் பண்ணும்போது அந்த ஒரு டெக்ஸ்ட் கொஞ்சம் சாய்வா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுங்க. நம்பர் 11. பொதுவா இந்த ஜெயில இருக்கக்கூடிய கைதிகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கைதிகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸாவே தருவாங்க. கைதிகளுக்கு தரக்கூடிய அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் நம்ம எல்லாருமே மேக்ஸிமம் யூனிஃபார்ம் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி 3 முக்கியமான காரணம் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா பொதுவா ஒயிட் கலர்னாலே நமக்கு அமைதியை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒயிட் கலர் அமைதியை மட்டும் தராது, ஒயிட் கலர்னாலே அவமானத்தையும் குறிக்குமாம். சோ இதனாலதான் மேக்ஸிமம் கைதிகளுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸா தராங்க. கைதிகள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே தப்பிச்சு போனாங்கன்னா மக்கள் ஈஸியாவே அவங்கள அடையாளம் காண முடியும். இதனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுவாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்னன்னா நம்ம நாட்டுல வெயில்ன்றது அதிகமாவே இருக்கும். சோ இதனால கைதிகள் வெயில்னால பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒயிட் கலர் ட்ரெஸ் தராங்க. ஏன்னா ஒயிட் கலருக்கும் இந்த வெயிலுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க. வெயிட் சொல்றேன். பொதுவாக இந்த வெள்ளை கலர் பாத்தீங்கன்னா சூரியனோட ஒளியை பிரதிபலிக்கும். இதனால ஹீட்ன்றதுமே பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். சோ இதனாலதான் இதுவும் ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகேவா? நம்பர் 12. செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அப்ளை பண்ணிருக்காங்களாங்க. அண்ட் இந்த நிலா இருக்கு இல்லையா, இந்த நிலா மட்டும் இல்லனா பூமியில பாத்தீங்கன்னா ஒரு நாளுன்றது 6 மணி நேரமா குறைஞ்சிருமாம். அண்ட் செகண்ட் பூமியில இருந்து நம்ம நிலாவை பார்க்கும்போது நிலாவோட வடிவத்துல 59% மட்டும் தான் நம்ம பாக்குறோம். மீதி பாதியா நம்ம பாக்குறதே கிடையாது. அண்ட் இஸ்ரோ தான் நிலவுல முதல்ல தண்ணீர் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க. நம்பர் 13. மனிதனோட விரல் நகங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலில் இருக்கக்கூடிய நகங்களை விட நம்மளுடைய கைகள்ல இருக்கக்கூடிய நகங்கள் தான் 4 மடங்கு வேகமா வளரும்னு சொல்றாங்க. பொதுவா அந்த கருப்பின மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மாரடைப்புன்றது கொஞ்சம் கம்மியா தான் வருமா. அண்ட் எப்பயாச்சும் இந்த ஒரு விஷயத்தை யாராவது நோட் பண்ணிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இப்ப நம்ம யாருக்கிட்டாச்சும் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லும்போது நம்மளுடைய மூக்கு பாத்தீங்கன்னா சூடாகுமாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யாருக்கிட்டாச்சும் போய் சொல்லும்போது இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலத்தினால தான் நம்ம சாப்பிடக்கூடியது எல்லாமே செரிமானம் ஆகுதுன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் நம்மளுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய அமிலம் நம்மளுடைய சருமத்து மேல பட்டுதுன்னா அது நம்மளுடைய சருமத்தையே எரிச்சிடுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. நம்பர் 14. இந்த உலகத்திலே மிக சிறியதாக இருக்கக்கூடிய பறவைனா அது ஹம்மிங் பேர்ட் தான். மற்ற பறவைகள் கிட்ட இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த ஒரு பறவை கிட்ட மட்டும் தனியாவே இருக்குது. ஏன்னா இந்த ஒரு பறவைனால பேக் சைட்லயுமே பறக்க முடியுமா. அதுக்கப்புறம் நம்ம தொட்டாலே ஒரு பறவை இருந்துடும் சொன்னா நீங்க நம்புவீங்களா? உண்மையாலுமே இந்த டைட்டோனி பறவைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பறவைகளை நம்ம தொட்டாலே இருந்துடுமோ. அதுக்கப்புறம் இந்த தேனீக்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்துல இல்லைனா அடுத்த 4 வருஷத்துல இந்த உலகத்துல மனிதர்களே இருக்க மாட்டாங்களாம் அப்படின்னு நான் சொல்லல, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் நம்பினாரு. நம்பர் 15. நம்ம எல்லாருமே பல ஜூஸ் பாட்டில்களை வாங்கி குடிச்சிருப்போம். இந்த ஜூஸ் பாட்டில்களை பாத்தீங்கன்னா அடிப்பகுதியில இந்த மாதிரி வளைவா இருக்கும். ஆனா எதுக்காக இந்த ஒரு பகுதி சம்பந்தமே இல்லாத கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மள நிறைய பேர் யோசிச்சிருப்போம். அண்ட் அதிகமான மக்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இது டிசைனுக்காக கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க. ஆனா உண்மையாலுமே இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அதாவது இப்ப குளிர்பானங்களை நம்ம குளிர் வச்சோம்னா அதனுள்ள இருக்கக்கூடிய திரவ வடிவம் பாத்தீங்கன்னா விரிவடையும். இதனால இந்த ஜூஸ்ல இருக்கக்கூடிய திரவத்தோட அளவு பாத்தீங்கன்னா மாறுபடும். இந்த மாதிரி அதனோட அளவு மாறும்போது இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வளைவுலாம் இருக்கு இல்லையா, இந்த வளைவு எல்லாமே அந்த திரவத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி விரிவடையும். இது மூலமா பிளாஸ்டிக் பாட்டில்களோட அழுத்தத்தை கொடுக்கும்போது கூட அந்த அழுத்தத்தை இந்த மாதிரியான குளிர்பானங்கள் பாட்டில்கள் தாங்கும் என்பதற்காகவே இந்த மாதிரியான ஒரு ஷேப்பை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஏதாச்சும் ஜூஸ் பாட்டில்கள் வாங்கினீங்கன்னா மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு பகுதியை உங்களால ஈஸியாவே நசிக்கிட முடியும். ஆனா அடிப்பகுதியில் இந்த மாதிரி வளைவா இருக்கு இல்லையா, இந்த ஒரு பகுதியை உங்களால வளைக்கவே முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னைக்கான வீடியோவை முடிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி இது போல பல வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்மளுடைய சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்க. அங்க ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Tata, bye bye.